ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து அன்பை மட்டும்தான் தர முடியும். அப்பா வந்து அன்பு குறைச்சா இருந்தால், அன்பில் குறைவாக இருந்தாலும் அறிவை தர முடியும். அம்மா அன்பு, அப்பா அறிவு. ஆனால் இது ரெண்டுமே தரக்கூடிய ஒரு ஜீவன் எதுனா தாய் மாமன் தாங்க. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கலந்த கலவை தான் அந்த தாய் மாமன் கேரக்டரு. வந்ததுமே நான் அவளை ஏண்டி கண்ணம்மான்னு வாடி கண்ணம்மான்லாம் பேசினேன். புருஷன் பொண்டாட்டிய வாடி போடின்னு கூப்பிடலாம். அதுக்கு முதல்ல தாய் மாமன் மட்டும்தான் அக்கா பொண்ணையோ தாய் தங்கச்சி பொண்ணையோ வாடி போடின்னு கூப்பிட்றதுக்கு அத்தனை உரிமை இருக்கு. அந்த படத்தில் அப்படிப்பட்ட உரிமை இருந்ததுனால தான் அவளை வாடி கண்ணம்மான்னு கூப்பிட்டேன். அந்த படத்தில் உச்சகட்டமாகவும் அப்படி வாடி கண்ணம்மான்னு கூப்பிட்டு தான் அந்த படம் கிளைமேக்ஸில் முடியுது. அந்த இதில் தான் கூப்பிட்டேன், வேறு யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. வாமா கண்ணம்மா. ஃபஸ்ட்டு சாரி எல்லாத்துக்கும் லேட்டாக வந்ததுக்காக. என்னன்னா நம்ம படம் வந்துருச்சு, அடுத்து மேலே மேலே படம் வரணும் இல்லையா? ஆனால் நான் கண்டிப்பாக வராமல் இருக்க போகிறதில்ல, எப்படியும் வந்துடுவேன். ஆனால் அடுத்த படம் வரணும்ல, லேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட ப்ரொடியூசர், அதாவது என்னோட மாமா, அப்புறம் என்னோட டைரக்டர், ஃபஸ்ட்டு நன்றி. இந்த டீம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா ரொம்ப சின்ன டீம் வச்சு பெரிய படம் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன டீமில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னாலுமே, சரியாக வேலைக்கு வரல, சரியாக வேலை பார்க்கல டெய்லியும் அப்படின்னாலுமே இந்த படம் யாராலையுமே எடுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்யூ. டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எங்கள் டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த கால பாரதி மாதிரி இருக்கிற அவர் கண்ட கனவு பழிச்சிடுச்சு. நீங்கள் சாதிச்சிட்டிங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரியான மோட்டிவேட் படம் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். நான் விஜய் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் ஜான் சார் எப்போவுமே நமக்கு தெரியும், எல்லாம் புது புது டேலண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நானே நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கேன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அசிஸ்டன்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இப்போது கலக்கிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இந்த படத்தில் வந்து நம்ம ராஜசோழன் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக 3 விஷயம் வந்து பேசியிருக்காங்க. கல்வி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காங்க. ட்ரக்ஸ், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனோட மைண்ட் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க ட்ரக் வச்சுட்டு. அண்ட் 3வது விஷயம் வந்து உமனை எம்பவர் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளோட நாடே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆக்குறதுக்காக உமன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். ஆனால் விமன் எஜுகேஷன் பற்றி பேச போனோன்னா இன்னமும் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைமரி எஜுகேஷன் வரைக்கும், சில ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் செகண்டரி எஜுகேஷன் லைக் ப்ரைமரி எஜுகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட், செகண்டரி எஜுகேஷன் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, 10வது படிச்சுட்டு எந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வைப்பாங்க. ஸோ என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ப்ளீஸ் காலேஜ் வரைக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட உமன் வந்து இன்னமும், ஏன்னா அவங்களோட ஒரு பையன் இல்லை பொண்ணுன்னா அஃப்கோர்ஸ் பையனை தான் அவங்க படிக்க வைப்பாங்க, பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனோட செலவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் வந்து படிக்க வருவாங்க. அண்ட் உமனோட நீங்கள் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த பெஹல்காம் அட்டாக் கூட நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த டெரரிசம் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கிற பிகர் லீடர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் படிக்காத பீப்புள் தான் இது போயிட்டு அது ஹியூமன் பாமா அப்படியெல்லாம் அவங்களோட மைண்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு, எஜுகேஷன் இருந்தால் அவங்க மைண்ட் செட் வந்து இப்படி மாறாது. எஜுகேஷன் இருந்ததுன்னா இன்னமும் காஷ்மீர் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னமும் சில இந்தியாவில் சில இடத்துலையும், இன்னும் வேர்ல்டோட சில இடத்துல டெரரிஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுற இடமே வந்து ஸ்கூல்ஸ் அதுதான் இருக்குது. அதோட ஒன் எக்ஸாம்பிள் வந்து மலாலா யூசுப் ஜாய், அவங்கள வந்து நான் எஜுகேஷன் எடுப்பேன்னு சொல்கிற இடத்துல போயிட்டு
அவங்கள சுட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் எஜுகேட் பண்ணாமல் இன்னும் நிறைய லேடிஸை வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்கள சுட்டாங்க. ஸோ இன்னமும் வந்து அவங்க எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. நம்ம நினைக்கிறோம் ஓகே நான் எதுக்கு இன்றைக்கி ஸ்கூல் போனோம், இன்றைக்கி கட் அடிச்சிடலாம். ஆனால் இன்னமும் நிறைய பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு நாளாவது எங்களுக்கு கல்வி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. செகண்ட் விஷயம் வந்து இந்த படத்தில் பேசின விஷயம் வந்து ட்ரக் அப்யூஸ் பற்றி. ஒரு நாடு வந்து நீங்கள் அழிக்கணும்னா அதோட யூத்தை நீங்கள் அழிச்சிங்கனாலே போதும். நீங்கள் வர ஜென்ரேஷனும் திருப்பி வரவே முடியாது. அது வந்து நீங்கள் அணுகுண்டு போட்டுட்டு இல்லை இது எல்லாம் பண்ணிட்டு இல்லை. நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமைக்கு ஒரு திசை இல்லை. நம்ம எப்படி போகணும், நம்ம ஏன்ச்சா சரி நம்ம இது பண்ணலாம், பொழுதுபோக்குக்கு இது பண்ணலாம் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பாதை இல்லை. என்கிட்ட திறமை இருக்குது, இந்த திறமையை நான் எங்கே காட்டணும், என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் எப்படி எடுத்து போகணும். அதனால தான் அவங்கள அந்த எம்டி மைண்டு வந்து டெவில்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் இது ஆச்சுன்னா. ஸோ அதனால அவங்க இந்த ட்ரக்ஸ் அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து விழுறாங்க. ஸோ எஜுகேஷனும் நீங்கள் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் நாடு வந்து ரொம்பவே வலிமையாகிடும். அது நான் நம்புகிறேன். அதுலேயே வந்து உமன் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எஜுகேஷன் வந்து உங்களை ஈக்குவாலிட்டி வந்து காட்டுது, எல்லாருமே சமமாக நினைக்குது, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி உங்களுக்கு உருவாக்குது. உமன் எஜுகேஷன் உங்களை உமன் எஜுகேட்டடாக மட்டும் இல்லை, உங்கள் நாடு உங்கள் ஃபேமிலி மட்டும் நீங்கள் அதுக்கு பலம் நீங்கள் கொடுக்கல, உங்களோட எக்கனாமிக்கெல்லாம் கூட நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க உமனை நீங்கள் அதை பண்ணும்போது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ராஜசோழன் சார் வந்து பாரதியாரும் ராஜ சோழனோட காம்பினேஷன். பாரதி வந்து புதுமை பெண்ணு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த கான்செப்டில் தான் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து உமனோட எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸாக மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இறங்கி இது வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுக்கணும். எல்லா உமனை எல்லா நம்ம சில்ட்ரனை வந்து எஜுகேட் பண்ணுறது ஒருத்தங்க வந்து நம்ம சபதம் எடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட ஐ திங்க் நம்ம கொடுக்குற ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சார் நீங்கள் கூப்பிட்டதுக்கு. விஜய் உங்களுக்கு நான் ரொம்ப வாழ்த்துறேன். இன்னமும் உங்களோட இந்த பிஆர்ஓ பயணம் இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்பீச். எனக்கு விஜய் நான் ரொம்ப தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐஏஎஸ் கண்ணம்மா படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் சப்போர்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் சின்ன பையன், என்னால் அவ்வளோவா என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாக்கும், இந்த பேசுறதுக்கு காரணமான சுந்தர்சி சாருக்கும் குஷ்பு மேம்க்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஐஏஎஸ் கண்ணம்மா ட்ரைலர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கோம். நம்ம பத்திரிகை மக்கள் தொடர்பு அண்ணன் எல்லா அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் உயர் மதிப்பிற்குரிய நெல்லை சுந்தரராஜன் சார், தலைவர் விஜய் முரளி சார், செயலாளர் ஜான் சார், அவர் அசிஸ்டண்ட் விஜய் சார், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்து ராஜசோழன் சாரை பார்க்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்து கிடச்சிச்சு உண்மையிலேயே. என்னென்னா அவர்கிட்ட வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது யாருமே அசிஸ்டண்டாக கூட சேர்த்துக்கலப்பா, அப்புறம் ரொம்ப ஏஜ் ஆகிட்டே போணுச்சு, ஃபேமிலி இதையும் ஒன்றாவே இது பண்ண முடியலை, அதெல்லாம் மீறி எப்படியாவது நம்ம நினச்சதை விட்டுறக்கூடாது அப்படின்னு துரத்தி வந்து ஒரு படம் பண்ணியிருக்கும் போது இதை விட பெரிய நம்பிக்கைக்கு என்ன சார் வேணும்? பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கோயம்பேட்டில் இப்போ நம்ம பஸ் ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூரோ பட்டுக்கோட்டை போகிறோம்னா ஒரு 10 மணிக்கு டிக்கெட் போட்டிருப்போம். கரெக்டாக கோயம்பேடு வந்திருக்கேன் சார்பாங்க. அதை மிஸ் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அசோக் பில்லரில் இப்போ ஏறிடணும். அதை விட்டுட்டோம்னா கிண்டி, அதுக்கப்புறம் வண்டி கிளாம்பாக்கம் தாண்டிச்சுன்னா பிடிக்க முடியாது. ஆனால் அவர் வாழ்க்கையில் பாருங்கள், மேல்மருவத்தூர் தாண்டி திண்டிவனம் விக்ரவாண்டியில் வந்து ஏறிட்டார் பாருங்கள் அந்த பஸ்ஸில். அதுக்கு முதல்ல அவருக்கு நம்ம வந்து மனசார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். நான் சந்தோஷ் சுப்ரமணிய வேலை பார்க்கும்போது சியாஜி சிண்டே சாரோட ஒர்க் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அசோசியேட் டைரக்டரு. அப்படியே அந்த முகம் இருந்தது சாருக்கு. அதனால தான் அந்த பாரதியா அவரும் பாரதி பண்ணார். அவர் அந்த படம் பண்ணும்போது சொன்னார், அந்த பாரதி பண்ணனால ஒரு
இந்தியாவில் முக்கியமான ஒரு பிஸ்னஸ்மேன் அவரை கூப்பிட்டு எம்டி செக்கு கொடுத்து இது நீ எவ்வளோ வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். அது சியாஜி சண்டே சார் என்கிட்ட சொன்னார் ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய செக் வரும் சார். அது உங்களுக்கு மனசார இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த டைட்டில் நான் இப்போ சாயந்தரம் கிளம்பும்போது ராமராஜன் சாரை பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. என்ன படம் பேர் என்ன சார்னாரு. இந்த மாதிரி ஐஏஎஸ் கண்ணம்மான்னு. அடா களத்தூர் கண்ணம்மா சின்ன கண்ணம்மா மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னாரு சார். அதுக்கும் முதல்ல உங்களுக்கு அது சொன்னது சொல்லிடுறேன். ஸோ டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப நம்பிக்கையோடு உழைச்சிருக்கீங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர், அந்த ஆட்டுக்குட்டி புருஸ்லி சார் எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நம்மளாம் ஒரு படம் பண்ணி ஊரில் நல்ல பேர் வாங்கணும்னு நினப்போம். அது இயற்கையாக உள்ளது. ஆனால் ஊர் பேரையே படத்தில் வச்சு அது மூலிமா நல்ல பேர் வாங்கின எங்கள் செயலாளர் பேரரசு சார் வந்திருக்காங்க. அவருக்கு வந்து நேற்று பர்த்டே. அதுக்கு முதல்ல மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு சார். சார் வந்து அது அவர் பெருசாக கொண்டாடுறதில்ல. பட்டு ஒரு நாள் லேட்டாக சொல்லிட்டோம். நேற்று ஃபோன் ரொம்ப பிஸியாகவே இருந்தது. எனவே அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ ஜான் சார் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, விஜய்க்கு கொடுத்தாங்க. அது நான் எனக்கும் எடுத்துக்கிறேன் ஜான் சார். பட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம்னுமாங்க. அவர் காதிலே வாங்காதீங்க அப்படின்ட்டாரு. எனவே ரொம்ப நன்றி. எல்லாம் நம்பிக்கையோடு உழைச்சிருக்கோம். எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோயின் பார்க்க பத்மபிரியா மாதிரி இருக்காங்க. அது உண்மைதான் தெரியும். அவங்க லேட்டாக வந்தோடனே ரொம்ப சத்தமாக வந்து ஏண்டி லேட்டாக வந்தேன்னு கேட்டார். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் இப்படி யாருமே கேட்க முடியாது சார். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். ஸோ அதுவும் உங்களோட யதார்த்தமான உழைப்புலையும் பேச்சுலையுமே கூட உண்மை தெரியுது. எனவே நல்லா இருப்போம். அந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐஏஎஸ் கண்ணம்மா ஓட்டுநர்லேருந்து இயக்குனர் ஆகியிருக்கிறாரு. இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுகிறோம். நடத்துனர்லேருந்து இயக்குனர் ஆகியிருக்காரு. இந்த வந்து இந்த போடுவாங்க, நம்பிக்கைக்கு வர அதை தான் போடணும். ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் 2 சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில் கொண்டு வரவங்க இயக்குனர். ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது வந்து நடத்துனர். அதனால தான் அந்த கொடுப்பாங்க. அது அவ்வளோ வேல்யூபிளான அந்த வேல்யூபிளான 2 நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க சார். அதனால் அது மிகச்சிறந்த ஒரு பயணமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். முதல் படமாக நீங்கள் முன் வந்திருக்கு. இன்னொன்று, என்னோடய தம்பி விஜய், அவருக்கும் நான் குரு இல்லை, தம்பி தான், என்னோட தம்பி தான். யாருக்கும் குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை. நம்மளாக கற்றுக்கிறது தான். முதல்ல கற்றுக்க முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு அடுத்த போல் கார்டு எடுத்தோடனே நிறைய பேர் காணாமல் போயிடறாங்க பிஆர்ஓவில். அடுத்து படம் பண்ணணும், ஒரு படமாவது பண்ணணும், அதுதான் முக்கியம். கார்டு எடுத்து முக்கியம் இல்லை, படம் பண்ணுங்க. படம் பண்ணாமல் கார்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு முக்கிட்டு நிற்காதீங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்று, விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதாவது இங்கே காசிப் இல்லாத இடமே கிடையாது. உன்னை பற்றி குறைவாக பேசுவாங்க, உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணு, நல்லதுக்கு காதை திறந்து வை, கெட்டதுக்கு காதை மூடி வை. இந்த 2ஐயும் செஞ்சிட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புரண்டு முன்னேறி ஒரு நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடலாம். ஆனால் இந்த 2க்கும் நீ செவி கொடுத்துட்டேன்னா வீழ்ச்சி அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட பேசலைல்ல, என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்திருக்கலாம். அதனால் தயவு செய்து பின்னாடி பேசுகிறவங்கள கொஞ்சம் குறைச்சி வைங்க, தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. அது இல்லாமல் நமக்கு நேரடியாக பேசுகிற மனிதர்களை அழகாக கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பாக இருக்கும், நல்ல பயணமாக அமையும். ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு 1547 பெண்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. 1951 2020 வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியல. மேபி 2000 இருக்கலாம் இப்போது. அப்போ இவ்வளவு காலமும் நம்ம இவ்வளோ பேரை தான் ஐஏஎஸ்ஸாக உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால், பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவ்வளோதான் உருவாக்கியிருக்கோம்.
அதில் அட்டன் பண்ணதில் 13% தான் நம்ம வந்து ஐஏஎஸ்ஸாக மாறி இருக்காங்க. ஸோ பெண்களில் வந்து நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலேயும் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், கல்விங்கிறது முக்கியம். அதே போல் கல்வியை சொல்லி கொடுக்குற அதே இடத்துல கல்வியில் வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒன்று கிடையாது, கல்வியில் தோற்று போகிறவங்கன்னு ஒன்று கிடையாது. கல்வி கற்கும்போது அதனோட மதிப்பெண் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மதிப்பெண் கிடைக்காததுக்கு வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேனே ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை தேர்ந்தெடுங்க, சாதிங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து படின்னு தான் சொல்லி கொடுக்குற மொழியை, படிப்புக்கு அடுத்து என்ன இருக்குது, எப்படி வாழணும், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க தொழில் முனைவோராக மாறுறதுக்கும் சொல்லி கொடுங்க. எல்லாரும் வந்து அரசாங்க வேலைகளிலும் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ ஆக முடியாது. நான் எதுக்கு அந்த கணக்கு சொன்னேன்னா, மொத்தமே 1500 லட்சம் பேர் தான் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. அப்போ மீதி உள்ளவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் கனவுகளோட படித்தவங்க. ஸோ அவங்களுக்கு தொழில், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்கள கொண்டு போகணும். நம்ம பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்கணும். கல்வி இல்லைன்னா கவலைப்படாத, அடுத்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, மேடையில் அமர்ந்துள்ள இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் ராகேஷ் அவர்களே, ரிஷி அவர்களே, அப்புறம் இந்த படக்குழு அனைவருக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆங்கர் காயத்ரி பேசும்போது என் வாழ்க்கையில் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு பக்குன்னு ஆகி போச்சு, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ட்டு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஆங்கர் பண்ண சொன்னது தான். நம்ம எங்கள் பாலா போயிட்டாப்லையா, உடனே ஏதாவது கதை எழுதிடுவாப்புல. நம்ம ராஜசோழன், நான் அவரை வந்து பார்த்தோன்னே என்ன சாயஜி சிண்டே வந்திருக்கிறாருன்னு நினச்சேன் முதல்ல. ஏன்னா இந்த பாரதியார் படத்தில் அவர் இதே கெட்டப்பில் இருந்தார். அப்புறம் தான் டைரக்டர் ராஜசோழன் சொன்னார். அதே மாதிரி நிஜமாகவே தாய்மாமனாகவே வாழ்ந்துட்டுருக்கிறார் அவர். அதனால தான் முறைப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தவுடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டார். அதை நம்ம ராகேஷ் வந்து இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசுனது இல்லைன்ட்டார். ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே பேசினாங்க. அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கே தகுதி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க நடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸு வந்து நம்ம சீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நல்லா, வேறு மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன், ஐயப்பனும் நம்ம டைரக்டர் ராஜசோழனும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. அந்த முகத்தில் இந்த சோகம், சில இடத்துல மகிழ்ச்சி, சில இடத்துல வந்து அந்த ஒரு குழப்பம், எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் கூட இருந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த், அதாவது இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் போல இருக்கு. வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிய வச்சு படத்தை வந்து சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்குது. அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையாக இருக்குது. அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனும் எடிட்ரு அண்டு ஸ்டண்ட்டு மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னீஷியனால தான் முடியும். அவங்களுக்கும் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து நான் தான் கூட இருந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, முதல்ல அந்த ஐயப்பனுக்கு நம்ம வந்து முதல்ல கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கணும். அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் படம் ரூபன் பட டீம் எல்லாருமே இங்கே வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம ராஜசோழன் வந்து சால்வை போட்டவுடனே ஃபோட்டோகிராஃபர்லாம் முகம் தொங்கி போச்சு. ஏன்னா வந்து எப்படிடா இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி. நான் வந்திருக்கிறதுல அவங்க ஒருத்தி தான் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து பெண்ணுரிமை பற்றி நிறையா பேசினாங்க. இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகளுக்கு நிறைய படிப்புக்காக நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆகிடலாம். அதை நம்ம தேசமே
இந்திய தாயின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தந்தைன்னு சொல்கிறதில்ல. அது ஒரு கவிதையே இருக்குது, ஒருத்தர் எழுதினது. அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை. கர்ப்ப காலத்தில் உன் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாளெல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. அதே மாதிரி பிரேசோடன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான், கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு. இது மாதிரி பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம். ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பாக இருக்கணுங்கிறது தான் அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார்னு பேர். ஆனால் எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்னு மாற்றிக்கிட்டார் அவர். ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். எப்பவும் போல் 9 மணிக்கு மேலே பேச வேண்டாம் வச்ச உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வழக்கம் போல் நீங்கள் விஜயகுமார் சார் பேசும்போது சொல்லாதீங்க. அது யார் சீக்கிரம் முடிக்க சொன்னது? நீங்கள் வாங்க, இங்கே சொல்லுங்கள் சார், சீக்கிரம் முடிங்கன்ட்டு. யார் சொன்னது? கிண்டல் பண்ணுறீங்களா? ஏன் இவ்வளோ பேசுனாங்களா? ஏன் சொல்லாங்க? என்ன மொத்த ஊடகத்துக்கு தப்பு சார். யார் ஒருத்தர் பண்ணுறது மொத்த ஊடகத்துக்கு தப்பாக போயிடும். பேச ஆரம்பிக்குது சீக்கிரம் யாரும் கிண்டல் பண்ணிடலாம் நீங்கள். இல்லை இது முதல் மேடை இல்லை. நான் அப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்புங்க, 6 வேலை இருக்கும் உங்களுக்கு. உங்களை நான் கட்டாயப்படுத்தல. ஆரம்பிக்கும் போதே சூடேற்றி விட்டுறது. இல்லை நீங்கள் சார் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க. இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அநாகரிகமான செயல். இது நீங்கள் பார்த்துக்க. நீங்கள் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்? நமக்கு இது 10ல் 1 100ல் 1 இருக்கலாம். இவங்களுக்கு இது முதல் மேடை. எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன்ல. ஏன்? இது அவங்க ஃபங்க்ஷன், அவங்க சந்தோஷம், அவங்க கொண்டாடுறாங்க. கஷ்டப்பட்டு படம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து சில்பட்டாபுரிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட போட்டு ஒரு சந்தோஷப்படுத்துறாரு. நான் பொறுமையாக இருந்தேன்னா சீக்கிரம் முன்ன சொன்னேன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும். 1 hour ஆகும். ஏன் பொறுமையாக இருக்கேன்? அது மதிக்கிறேங்க. இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாராவது சொன்னால் நேரம் இங்கே வாங்க, உங்கள் மூஞ்சி கட்ட. நான் வெளிச்சிருந்து பேசுகிறேன். விஜயமுல் சார் நீ பார்த்துங்க. இல்லைன்னா தயவுசெய்து அப்பயே யாரும் கூப்பிடாதீங்க. இனிமேல் கிண்டலாக போச்சு. இல்லை ஆரம்பிக்கும் போதே தப்பு இல்லை. இது விளையாட்டா உங்களுக்கு? இல்லை சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்த எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஐபி எவ்வளோ கஷ்டம் கூப்பிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். இல்லை சார் தப்பு. கோரும் நான் சும்மா ஒரு நாள் நான் கோர மாட்டேன். இத்தனை எல்லாரும் பேசுறீங்க, நான் பொறுமை உட்காந்துருக்கல. நான் பேச மாட்டேன். அது யாரும் கூசு நான் குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் பற்றியது. ஓகே. இல்லை மொத்தமாக எல்லாருக்கும் மீடியா தப்பாக போயிருங்களா? அனைவருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ
விஜய் அவர்களுக்கு ஒரு அரங்கேற்ற மேடையாகவே அமைஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், அவர் முதலாக ஒரு பண்ணிக்கிற படத்தில் நான் வந்து பங்கு வருதே நான் வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன். வரலாறு. ஆமாம். அப்புறம் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டண்ட்டு முரளி தான் கூப்பிட்டாப்புல. சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மான் படம் நீங்கள் வரணும்ட்டு. நான் ஏற்கனவே 2 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ந்து மூணாவது நாள். நான் அப்போ வரலேன்ட்டேன் முதல்ல. தொடர்ந்து இருக்குது. இன்னொன்று டிப்ஸ் நிறைய மீட்டிங் இருக்குது, மே தினத்தோட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அது வேறு போயிட்டுருக்கு. இப்போ செல்வம் சார் கோச்சுக்கு வரோம் அப்படின்ட்டு நான் இந்த படம் விட்டுருவோம். மேக்ஸிமம் சின்ன படம் மேக்ஸிமம் வந்துடுது. நான் அப்புறம் திருப்பியும் அவர் விடலை. இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க, நம்ம தான் கேட்குறாங்க சார்ன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு பேரஸ் இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களேன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவச்சு தான் கூப்பிட்டுருக்காரு. நம்மக்கிட்ட அஸ்டாண்ட் சேருக்கு ட்ரை பண்ணோமே, நம்மளை சேர்த்துக்கலையே. நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரே கூட்டி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு உள்ள ஒரு திட்டம் தான், பெரிய திட்டம் தான் அது. அது இப்போ ஒரு பேசும்போது தெரிஞ்சுது. ஆமாம், நான் அவாய்ட் பண்ணல சார், என்ன உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கோம். ஆமாம், ஆனால் நான் ஒரு புரிஞ்சுக்குங்க, இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து படம் பண்ணால் லேட்டாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள். ஏன்னா யாரும் சேர்த்துக்கலைங்க போது வெறி வரும். வேண்டாம் என்னையே சேர்த்துக்கல, நீங்கள் என்னைய உள்ளே விடலை, வந்து காட்டுறோம் பார். எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டேரக்டர் ஆயிடுவான். எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காந்துட்டு இருப்பான். உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு, காரணம் தெரிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆமாம், டி ராஜேந்தருக்கு அப்புறம் கதை, திரைக்கதை, வாசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எல்லாம் அடுத்த டிஆர் தான் நீங்கள். ஆமாம் ஆமாம், பிஆர் ஓவில் விட்டு சொன்னாப்புல. அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல, விஜயமுறை விட மாட்டார். ஜான் நல்லா பேசினார். ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருக்காரு. ஆமாம், ரொம்ப மிதிப்பட்டுருக்காரு. ஆமாம், வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தவங்களால அந்த மாதிரி பேச முடியும். ஆமாம், அவனு சொன்னார் நல்லா, நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காத அப்படின்ட்டு. முன்னாடி குறை பேசுறவங்களும் மதிக்கணும். என்ன இவங்களா இதை மன்னிச்சிடும். யாரோ ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாய்ச்சிக்க முடியாது. நண்பர்கள் கூட்டம் அதிகம் இங்கே. அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அதை எப்படி மைண்ட் ஏற்றக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம பொழுது தெள்ளுறாங்கல்ல, அதை மைண்டில் ஏற்றவே கூடாது. பின்னாடி குறை சொல்றோட மோசம் யாருன்னா நம்ம பொழுது ஏற்றி விட்டுருவோம். நம்ம உண்மையை நம்புன்னு வச்சுக்கல, முடிச்சுக்க லைஃப். ஆமாம், புகழ்றதே நாளைக்கு நம்ம காலம் வருவான். அதனால் எங்கே அதிகம் புகழ்றானோ அதை இவன் புகழ்றது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டாக தான் ஓகே, பரவாயில்ல. இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ, நம்மளை வேற எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்போ அவன்கிட்ட உஷாராகணும். ஒருத்தன் இடம் வருது அங்கே தான். நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலகி இருக்கணும். அவங்கள விலக்கி வைக்க வேண்டாம், நம்ம விலகி இருக்கணும். அதான் ஜான் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள சொன்னார். எனக்கே ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் விஜயமுறை சார் வந்து இல்லைக்கா, அது குட்டி கதை இல்லை, குட்டிங்க கதை. எங்கிட்டு தான் யோசிக்கிறோம். நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு யோசிக்க கூட உங்களுக்கு தாட்டு வரமாட்டேங்குது. கோர்ட்டில் போய் ஜட்ஜியே மடக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு. அது புரியலையா? நான் சொல்கிறேன், இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது. ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் புரியாது. ஆமாம், அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர் இருப்பாங்களே
அவங்களுக்கு அவங்க தான் அந்த கதையை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு புரியுது. பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் விஜயின் அன்பு வணக்கங்கள். என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும், செயலாளர் ஜான் அவர்களுக்கும், நெல்லை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த படக்குழுவினர் அவர்கள் அனைவருக்கும், சாமானிய திரைப்பட இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும், கோமல் சர்மா அவர்களுக்கும், ரிஷி அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இது முதல் மேடையினால இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், 2013 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாத் லெவலில் கால் எடுத்து வச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரில் எதுவுமே இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் சேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், என் குரு, நான் ஸ்கூலில் படிக்கும்போது 7th வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவிதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை, அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கலை ஆர்வம் வந்து ஏற்பட்டது. ஸோ எங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாருக்குமே என்னை கேட்கவே மாட்டாங்க, விஜய் பேரை எழுதிடுவாங்க. ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ், ட்ராமா அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து நான் கலந்துப்பேன். 10th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா நடந்தது, அதில் வந்து நான் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் அமையலை, அதனால் வந்து அந்த கலை இது வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நான் வந்து வேலைச்சேரி செக் போஸ்ட்டில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே தான் 7th 12th வரைக்கும் படித்தேன். அங்கே இருக்க கவிதா மிஸ் என்ன மாதிரி வந்து பல பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னோடய ஆசிரியர் அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிகாம் எஸ்ஐவிடி காலேஜ் கௌரிவாக்கத்தில் இருக்குது, அங்கே தான் வந்து படித்தேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ், முழு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸில் தான் வந்து இருப்பேன். படிப்பில் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மி தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. நான் முதலாக வந்து பார்த்திங்கன்னா படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது தான் நான் வந்து வாழ்க்கையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக எப்படி முன்னேறலாம் அப்படின்னு எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் அண்ணன் ஜானன் அவருடைய அறிமுகம் கிடைச்சிது. உதவியாளராக பணியாற்றினேன். அண்ணன் வழிகாட்டலில் தான் இன்று நான் சுரேஷ் அவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் ஜானன் என்னை வந்து சேர்த்துக்கொண்டார். ஸோ அண்ணனோட வழிகாட்டல் தான் இன்றைக்கி வந்து இந்த மேடைக்கு நான் ஏறியிருக்கேன். இன்னும் நிறையா மேடைகள் ஏறணும் அப்படின்ற ஒரு கனவோடும் ஆசையோடும் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், காலைல வீட்டிலேருந்து கிளம்புனா நைட்டு தான் போவேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையில் முன்னேறுவேனா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாகவே என் ஒய்ஃப் நினச்சிட்ருப்பாங்க. என்னை வந்து நம்பி ஆதரவு கொடுக்குறேன் என்னோடய ஒய்ஃப், அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமை கட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வந்து ஒரு சாப்டர் இருந்தாலும் நம்ம அடுத்து வர ஒய்ஃப் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடமைப்பட்டிருக்கோம், அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிள் இது பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் என்னை நம்பிக்கிட்டு இருக்க என்னோடய ஒய்ஃபுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் வருகை தந்து எனக்கு வந்து முதல் படத்துக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர், இயக்குனர் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா நான் வந்து பிஆர்ஓ கார்டு எடுத்ததுக்கப்புறம் படம் வந்து எப்படா வந்து படம் பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஐயாவோட அறிமுகம் இதுக்கு முக்கியமாக காரணம் சிவா அவர்கள் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் ஐயப்பன் அவரோட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிவா அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன். சிவா அவர்களுக்கும் நன்றி, ஐயப்பன் அவர்களுக்கும் நன்றி, இயக்குனர் நன்றி. எனக்காக இங்கே வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. 15 வருஷமாக தினமும் நான் உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருந்ததை விட பிரசாத் லேபில் நான் இருந்தது தான் அதிகம். காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நன்றி. பிஆர்ஓ யூனியனில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறையா படங்கள், இன்னும் நிறையா வெற்றிகள் வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.